வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் அரிய சந்தர்ப்பத்தை தந்த பிதாவுக்கும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த திரியேக தேவனுக்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்து உங்கள் மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாத்திரத்தில் ஒரு நற்செய்தி இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது. அந்த நற்செய்தி என்னன்னு தெரியுமா? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பது மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுதும் உங்கள் மத்தியில செயல்படும் என்பதாக. இந்த நற்செய்தியை அறிந்து கொள்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ அவர்களிடம் போதிய சாத்தியக்கூறுகளும் ஆதாரங்களும் இல்லாத பட்சத்தில் இவர்கள் விசுவசிக்க போவதில்லை என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதனால்தான் நீங்க ஒவ்வொரு அதிகாரங்களையும் யோவான் புத்தகத்தில் வாசிக்கிறப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பே 40 நாட்கள் அளவும் அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பல பேரை சந்தித்தார், பல காரியங்களை வெளிப்படுத்தினார். குறிப்பாக சமாதானம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர்களும் அவருடைய சில சீஷர்களும் அந்த அறையில இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து உள்ளே நுழைந்த மாத்திரத்தில் தோமா மட்டும் அந்த இடத்தில் இல்லை. மறுபடியும் தோமா வேற இடத்துல இருக்கிறப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதயம் ஆகி அந்த அறைக்குள், பூட்டியிருந்த அறைக்குள் பிரவேசித்து, தோமா வந்து என்னுடைய விலா எலும்பை தொட்டு பார்த்து நீ விசுவாசிப்பாயா? அதற்கும் நான் தயார். எப்படியாவது நீ என்னை விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான், வா. தோமா, என் ஆண்டவனே, என் கடவுளே, என் தெய்வமே என்று சொல்லி அவர் கீழே விழுந்தார். அப்படிப்பட்ட தோமாவை தான் இந்தியாவுக்கு அனுப்பினார். இந்தியாவில் அவர் குத்தி கொல்லப்பட்டார். தாமஸ் மவுண்ட் என்கிற அந்த இடத்துல அவருடைய கொல்லப்பட்ட இடமும் சாந்தோம் என்கிற இடத்துல அவருடைய சர்ச், அந்த பாடி அடக்கப்பட்ட பண்ண இடமும் இருக்கிறது. இந்த 40 நாள் அளவும் இயேசு கிறிஸ்து பல இடங்களுக்கு சென்று பல நபர்களை சந்தித்ததாக சரித்திர கூறும் சரி, சரித்திர ஆய்வாளர்களும் சரி, வேத பாரகர்களும் சரி, எல்லாவற்றையும் தென்னந்தெளிவாக பல நூல்களில எழுதி வைத்திருக்கிறார்கள். சிலதை தான் இங்கே புதிய ஏற்பாடுல குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பிதாவின் குமாரன் அவர் உயிர்த்தெழுந்த அந்த காரியத்தை எல்லாம் இன்றைக்கும் பார்ப்பீர்களானால் பல பேர் பலவிதமாக வர்ணனைக்குள்ளாக அதை தள்ளுகிறார்கள். தங்களுக்கு ஏற்றவாறு அந்த வர்ணனைகளை அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதும், அதில் அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் புகுத்துவதும், அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அதை மாற்றி அமைப்பதும் என்று சொல்லி பல தியரிகள் இன்றைக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் மரியா மக்தலேனுக்கும் திருமணம் ஆயிற்று, அவர்களுக்கு குழந்தையெல்லாம் இருக்குன்னு சொல்லி டாவின்சி கோட் என்கிற இந்த படம் எல்லாம், திரைப்படம் எல்லாம் வந்தது அல்லவா? இப்படிப்பட்ட பல காரியங்கள் எல்லாம் நாம் கேட்க நேர்ந்துட்டு இருக்கோம். இதை விட ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மறிக்கவே இல்லை, அது முழுவதுமே ஒரு டிராமா தான் அப்படின்னு ஒரு தலைச்சிறந்த மியூசிக் டைரக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவர் வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். நான் அவருடைய பெரிய விசிறி. எனக்கு அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆரம்ப காலத்துல எனக்கு அதை கேட்டுட்டு மிக அதிர்ச்சியானது. எப்படி இழிவா, எவ்வளவு எளிதா, எவ்வளவு லகுவா சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. அந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் பல விதமான கருத்துக்களை வெளியிடுவதும் இன்றைக்கு மிக மிக எளிதான காரியமாய்விட்டு மிக ஒரு வேடிக்கையான பொருளை போல இயேசு கிறிஸ்துவை பேச தொடங்கி விடுகிறார்கள். அதனால்தான் இப்படி நடக்கும் என்று சொல்லி 40 நாட்கள் அளவும் இயேசு கிறிஸ்துவை பிதா நம் மத்தியில அனுப்பி வைத்தார். பார்த்தாவது நம்புங்கப்பா அப்படின்னு, கேட்டாவது நம்புங்கப்பா அப்படின்னு.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாத்திரத்தில் அவருடைய தோற்றம் மாற்றி அமைக்கப்பட்டது. அதனால்தான் இந்த இரண்டாவது செகண்ட் ரெசரக்ஷன் என்று சொல்வார்கள். நாம் யாவரும் நடுவானில எடுக்கப்பட்டு இயேசுவோடு கூட கைகளை சேர்த்தி மணவாட்டி சபைகள் எல்லாம் எடுக்கப்படும் அல்லவா? அதையெல்லாம் வெளிப்பாடுல தெளிவாக எழுதியிருக்கிறது. சில நிருபங்கள்லையும் எழுதியிருக்கு. பேதுருவோட 1 பேதுருவா 2 பேதுருவான்னு தெரியல. இந்த மாதிரி ரேப்சரை குறித்து பல காரியங்கள் எழுதியிருக்கக்கூடிய காரியமாவது வேதாகமத்தில். நினைவுக்கு எல்லாம் வரமாட்டேங்குது, ஆனா இருக்கு. அப்பொழுது பார்ப்பீர்களானால் இந்த இயேசு கிறிஸ்துவோட நாம் சேர்ந்து கை கோர்த்து நாம் பரலோகத்துக்கு சென்று விடுவோம். இந்த பரலோகத்துக்கு செல்லக்கூடிய போது நம்மளுடைய தோற்றம் இப்படியாக இருக்காது. கண்ணு, வாய், மூக்கு எல்லாம் வேற மாதிரி அமைக்கப்படும். அதற்கு உதாரணமாக தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மத்தத்துல மரியா மக்தலேனுக்கே தெரியல. அவர் அந்த ஆக்சென்ட், ஒரு விதமான ஒரு ஆக்சென்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ கன்னியாகுமரி, திருச்செந்தூர், நாகர்கோவில் எங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு விதமா இருக்கும் ஒரு ஆக்சென்ட். அப்படியே கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா இங்காம்பாங்க, இங்க உட்காருங்க இங்கம்பாங்க. அந்த மாதிரி மதுரை பக்கம் போனா வந்துட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வேற வேற ஆக்சென்ட் இருக்கும் இல்லைங்களா தமிழ்நாட்டிலேயே. ஏன்னா அப்படிதான் அந்த கல்ச்சர், அந்த நகரத்துடைய கல்ச்சர், அந்த நகரத்துடைய நாகரிகம் அப்படியாக தோன்றினது. அந்த நாகரிகத்தின் அடிப்படையில் அவர் எப்பொழுதும் போல மரியாலே அப்படின்னு கூப்பிடுறத போல கூப்பிட்டார் பாருங்க. அப்பதான் அவங்களுக்கு உணர்ந்தாங்க, ரபோனி என்று சொல்லி கட்டி தழுவ போனாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கே தெரியல இயேசு கிறிஸ்து. அதே மாதிரிதான் எம்மா ஊர்ல சீஷர்களோட நடந்து போனாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் ஆதாரபூர்வமான காரியங்கள். அப்போ சிலர் 24ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கும் தெரியவே இல்லை. அப்போ இந்த மறுரூபம் அடையக்கூடிய காரியம், இதையெல்லாம் எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர காவியம், அவர் ஒரு சரித்திர நூல். இஸ் a historical evidence. It's not a mythological thing that's been spoken so lightly, so easily. இந்த உலகத்துல 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை கடவுள்கள் இருக்கிறாங்க எவனுக்குமே எண்ணிக்கையே தெரியாது. அத்தனை கோடிக்கணக்கான கடவுள்கள், மலைவாசி ஜனங்க வணங்கக்கூடிய கடவுள்கள், இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திர நூலே இருக்காது. எவனோ எழுதி வச்ச கட்டுக்கதை, அதை வச்சுக்கிட்டு கல், மண்ணம், மரணி எல்லாம் வெட்டி இவனுங்களாம் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விளையாட்டுத்தனமா நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது இந்த இயேசு கிறிஸ்து. அதை குறித்து நம்ம லூக்கா போய் விசாரணை எல்லாம் செய்து தியோஃபிலஸ்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதான் லூக்கா புத்தகம். அப்போஸ்தலர்லயும் அதுல எழுதிற சில காரியங்கள்லாம் கண்டினியூ ஆகுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அவர் எழுதினதை என்னவென்று சொல்லி பார்த்தார், ஒரே இடத்துல 500 பேருக்கு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறார். உணவு அணுகிறார், தண்ணீர் பருகுகிறார், அவர்களோடய படுத்து உறங்குகிறார். 40 நாட்கள் அளவுல அவர் வானத்தின் நடுவில் எடுக்கப்படுகிறார். தூதர்கள் அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் கண்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான பேர் அந்த தரிசனத்தை கண்டவர்கள். இன்னும் சில பேர் உயிரோடு இருக்கிறாங்களே. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்குள்ளாக தான் இந்த அப்போஸ்தலரும் லூக்காவும் எழுதப்படுகிறது. 10-20 ஆண்டுகளுக்குள்ளதான். அது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள மறைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய இளம் வயது வாலிபர்கள்லாம் இருந்தாங்க அதுல, அந்த கேங்ல முதியவர்களும் இருந்தாங்க. சில பேர் மறித்திருக்கலாம். ஆனா நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க, இப்பொழுது கூட சாட்சியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இஸ்ரவேல் அந்த என்ன சொல்றது, மேன்மை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் ரபைமார்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, பரிசேயர்கள்லாம், இவங்கெல்லாம் ரோமர் அரசாங்கத்தோட கைகோர்த்து எல்லாம் லஞ்சம் கொடுத்து இந்த சீஷர்கள் அவரோட பாடியை திருடிட்டு போயிட்டாங்க, அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை ஹாலோசினேஷன் மாதிரி, அவருக்கு ஏதோ மெடிசன் கொடுத்தாக்கும் சிலுவையில சும்மா பேருக்கு தொங்க விட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டாரு. அந்த மருந்து தெளிஞ்சோடனே, மயக்க மருந்து தெளிஞ்சோடனே அப்படியே அவர் எந்திரிச்சு வந்துட்டாரு, உயிர் தெழுந்தாருன்னு சும்மா கதை விடுறாங்க. அங்க மூடப்பட்டிருந்த கல் மட்டும் 2 டன் வெயிட்டான். அதை நகர்த்துறதுக்கு ஏறத்தாழ 30-40 பேர் குதிரையெல்லாம் வச்சுதான் நகர்த்திருக்காங்க. உள்ள அடைக்கிறாங்க இல்லையா கல்லை. அப்ப அந்த கல்லை பேர் எரிஞ்சிட்டு ஒரு மனுஷனால வெளியில எப்படி வர முடியும்? பத்ததுக்கு காவலாளிங்க, உங்க காவலாளிங்க தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் எதற்காக நான் சொல்லி கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே? எத்தனையோ கட்டுக்கதைகளை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றின கட்டுக்கதைகளும், இயேசு கிறிஸ்து அல்லாத கட்டுக்கதைகளும், இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான கட்டுக்கதைகளும்.
இயேசு கிறிஸ்துவ போலதாங்க இவருங்க சென்ட் ஆண்டனியை போலதாங்க சென்ட் மேரி. இவங்கெல்லாம் செயின்ட்டுங்க. இவங்க கிட்ட ஜபிக்கிறது ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து கிட்ட ஜபிக்கிறது ஒண்ணுதான். ஒரு பக்கம் கத்தோலிகர்களை தாக்கி பேசலங்க, அறியாத ஜனங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பிரயாசத்தை ஒரு ஆதங்கத்துல பேசிக்கொண்டு வருகிறேன். அதே போலதான் உலகம் எங்கிலும் பார்ப்பீர்கள், ஆனால் எவ்வளவு பேரு தெய்வங்களா வணங்குறாங்க. நம்ம கூர்க் என்று சொல்லி ஒரு மாநிலம் இருக்கிறது இங்க கர்நாடகால. மாநிலம்னா டிஸ்ட்ரிக்ட், அது எப்படி சொல்லுவீங்க, நகரம்னு சொல்லலாம் இல்லைங்களா, கூர்க். அங்க பாத்தீங்கன்னா முன்னோர்களை தான் அவங்க தெய்வமா வணங்குவாங்க. அதான் அவங்களுடைய நடைமுறை. அவங்களுக்கு அவங்கதான் தெய்வம். அப்ப அவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒண்ணுங்கிற மாதிரி. இயேசு கிறிஸ்துவ அவங்க நிராகரிக்கல. அவன் நல்ல தெய்வங்க, அவர்ல என்னென்னமெல்லாம் காரியெல்லாம் கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் பெரிய பெரிய ஜாமவானுங்க, அவரு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு அவரை ஒரு ப்ராஃபட்டா பாக்குறாங்க. நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவ ஒரு தீர்க்கதரிசியா பார்க்கிறாங்க. தேவனுடைய குமாரனை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை, தெய்வமா வணங்குவதில்லை. அல்லாஹ் ஒருத்தர் தான் அவங்களுக்கு தெய்வம். இப்படியாக வேறுபட்ட மதங்களும் அத மத சார்ந்த சில கோட்பாடுகளும் நம்பிக்கைகளும் இந்த உலகத்துல பயங்கரமாக பரவி இருக்கிறது. இதெல்லாம் ஒன்றிணைப்பதோ, இவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் நிர்பந்தம் செய்வது இல்லை, இவர்களை குற்றம் சாட்டுவது இல்லை, இவர்களை குறித்து நாம் அவதூறு வார்த்தைகளை பேசுவது இல்லை. இதுக்கெல்லாம் பர்மிஷனே கிடையாது, உங்களுக்கு அனுமதி இல்லை. அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக பரிதவித்து பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அவர்களை எதிரிகள் என்று எண்ணாதிருங்கள் என்று வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. 2 தெசலோனியர் 3:14-15 வாசித்து பார்த்துக்கோங்க. அனுமதி இல்லை. ஆனால் என்ன செய்வது? நாம் எவ்வளவுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாலும் சரி, வாழ்ந்து காட்டினாலும் சரி, இந்த உலகம் நிராகரித்து கொண்டேதான் இருக்கிறது. ஏன் உலகத்தை விட்டு விடுங்கள், கிறிஸ்துவத்தை குறித்து பேசலாம், கிறிஸ்துவர்களை குறித்து பேசலாம். நீங்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டீர்களா, அறிந்து கொண்டீர்களா, அறிந்து கொள்ளபடி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? இவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து முதலாவது உங்களுடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று மத்தேயு 7வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து 5வது 4வது வசனத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? உன் கண்களில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மரத்தை போல இருக்கக்கூடிய அந்த காரியம், பிளாங்கம்பர், உட்டன் பிளாங்க்னா பெரிய மரமே உன் கண்ணுல இருக்கு. நீ உலகத்தெல்லாம் போய் திருத்துறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், உன்னை திருத்தி உன் ஆத்மாவை காப்பாத்திக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார். உங்களிடமே இந்த தீர்மானத்தை விட்டு விடுகிறேன், உங்களிடமே இந்த ஆய்வுகளை விட்டு விடுகிறேன். நீங்களே சற்று ஆராய்ந்து பார்த்து எதையெல்லாம் பைபிள், அதாவது வேதாகமத்தின் கட்டமைப்பு, கோட்பாடுகள், நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகளுடைய அந்த அடிப்படையில உங்களையே நீங்கள் நியாயம் தீர்த்து கொள்வீர்களானால் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்பி விடுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல இதோ சில ஆண்டுகளாக, பல மாதங்களாக பல காரியங்களை நாம் விவரித்து வருகிறோம், பேசி கொண்டு வருகிறோம். ஆதியாகமம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம் என்று சொல்லி பல முறை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இந்த ஆதியாகமம் தெரியாமல் நீங்கள் முழு விவிலியத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே இருந்து புதிய ஏற்பாடோடு கூட நாங்கள் பழைய ஏற்பாடை ஒப்பிட்டு பார்த்து பல காரியங்களையும் சொல்லி கொடுத்து வருகிறோம். இது ஒரு டீடைல்டு பைபிள் ஸ்டடி. இது தொடர் போதனை, விவிலிய தொடர் போதனை என்று சொல்லலாம். ஆதியாகமம் 7 அதிகாரங்களை முடித்து 8வது அதிகாரத்துக்குள் ஏற்கனவே நுழைந்து விட்டோம். 7 அதிகாரங்களில் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை உருவாக்கினார். அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் அதிகாரத்தை மனுஷியிடம் கொடுத்தார். மனித நேயம் அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும்படி பாவத்தில் விழுந்தது. கீழ்ப்படியாமை என்கிற காரியத்தை பற்றி கொண்டு பிசாசிடம் இந்த அதிகாரத்தை தாரை வாத்து விட்டார்கள். பிசாசு இந்த உலகத்திற்கு அதிபதியாய் மாறினான். அவனுக்கு இஷ்டம் போல இந்த ஜனங்களை எல்லாம் திசை திருப்பி கொலைபாதகர்களும் காம விகாரங்களும் விக்கிரகாராதனைகளும் என்று சொல்லி இவ்வளவுதான் இல்ல, கொடிய பாவங்கள் பரவத் தொடங்கின. ஆண்டவராகிய தேவன் பார்த்தார், இந்த மனிதர்களை உருவாக்கினதுக்காக நான் வெசனப்படுகிறேன் என்று சொல்லி, இந்த உலகத்தை நான் அழித்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார். அந்த தீர்மானத்தின் போதுதான் நோவா என்கிற ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். அவர் கிருபை பெறக்கூடிய காரணமெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம்.
அதன் மூலமாக பேழை என்கிற ஒரு காரியம் பிறக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கு அடையாளமாக. அந்த பேழையில் இருக்கிறவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். மகா ஜலப்பிரளயம், மகா உபத்திரவ காலம், இது இரண்டுக்கும் நாம் ஒப்பிட்டு பார்த்து, மகா ஜலப்பிரளயம் வந்து போயிற்று, மகா உபத்திரவ காலம் வரவிருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பல காரியங்களை சொல்லி தந்தோம். அதுதான் 7வது அதிகாரம். அந்த மகா ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒரு பேழை தேவைப்பட்டது போல, இந்த மகா உபத்திரவ காலத்திலிருந்து நம்மையும் என்னையும் உங்களையும் காப்பாற்றக்கூடிய அந்த பேழையின் பெயர் தான் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமம். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம். அவர் எனக்கும் உங்களுக்கும் பரிந்து பேசுகிற பரிகாரி என்கிற கிறிஸ்துவுக்கு முன்பே எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 வசனம். 8வது அதிகாரம் 9 அதிகாரத்துல சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து பேசுகிறார். அங்கே நோவாக்கு ஒரு விடுதலை பிறக்கிறது. அடுத்த நிலைமைக்கு அவர் எடுத்து செல்லப்படுகிறார். அங்க சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அவருக்கு விடுதலை பிறக்கிறது. 10 மாதங்களுக்கு மேலாக, ஏறத்தாழ 1 வருட காலமாக அவர் பேழையிலேயே இந்த உயிரினங்களோட தன்னுடைய குடும்பத்தோடு அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ மன உளைச்சல்களுக்குள்ளேயும் எத்தனையோ பதில் தெரியாத கேள்விகளுக்குள்ளும் அவர் நடத்த செல்லப்பட்டிருக்கக்கூடியது சாத்தியமே. இவைகள் எல்லாம் குறித்து நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தோம். இவைகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, நாங்க விசுவசிக்கிறோம். அதே போல 9வது அதிகாரத்துல ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை, தன்னுடைய சிருஷ்டிப்புகளோட உடன்படிக்கையை திருத்தி எழுதுகிறார். 1வது உடன்படிக்கை என்ன? பழுகி பெருகுங்கள், எல்லாவற்றையும் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள், நல்லா இருங்கன்னு அந்த உடன்படிக்கை அவர் தருகிறார். அந்த உடன்படிக்கையை மீறினதினால் ஆண்டவராகிய தேவனுடைய இருக்கக்கூடிய சம்பாஷணையும் தொடர்பையும் மனிதநேயம் இழந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் விருப்பமாய் இருக்கிறார் இந்த மனிதநேயத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு. ஆனால் யார் ஒருவரும் தேவனுடைய முகத்தை காண முடியாது. ஏனென்றால் அந்த மகிமை இழந்ததினால் மாம்சமானது பலவீனமாகவும் பாவம் நிறைந்ததாகவும் மாறினது. தேவனாகிய கர்த்தர் சுத்த கண்ணராயிருப்பதனால் பாவம் நிறைந்த இந்த மாம்ச ரீகமான காரியத்தையோ பாவம் நிறைந்த இந்த உலகத்தையோ பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இதைத்தான் நாம் 9வது அதிகாரத்தில் பார்க்க இருக்கிறோம். 8வது அதிகாரத்துல 6வது வசனத்தை சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். So it came to pass. இதெல்லாம் கடந்த பிறகு, இதெல்லாம் கடந்த பிறகு என்று சொல்லி பார்க்கலாம். எதெல்லாம் கடந்த பிறகு? எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ நிந்தைகள், நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம ஒப்பிட்டு ஒரு பிராக்டிக்கலா அங்க சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய ரீதியிலும் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். 40 நாட்கள் முடிவளவில் நோவா அவருடைய ஜன்னல் கதவை, அந்த பேழையில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவை திறந்து which he had made, அங்க ஜன்னல் கதவை திறக்கக்கூடியதாவது. ஜன்னல் கதவை திறப்பதற்கு பொருள் என்னவென்றால், உங்களுக்கு விடுதலையின் நாட்கள், ரட்சணியின் நாட்கள், ரட்சிப்பின் நாட்கள், உங்களுடைய சிறைச்சாலை அனுபவங்கள் இருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய நாட்கள் முடிவடைந்து ஒரு புதிய நாள், ஒரு புதிய திறப்பு, ஒரு புதிய விடுதலை நாள் பிறந்தது என்று சொல்லி நாங்கள் இப்படியாக அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விளக்கினோம். அப்படிதான் நோவாக்கும் அந்த காரியமானது நடந்தது. ஜன்னலை திறந்து நல்லா அப்படியே தூரம் வரைக்கும் நல்லா பார்க்குறாரு. மலை உச்சியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நீர்நிலை முதல் அசைக்கப்பட்டது, அதான் ரிசீடிங் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அப்புறம் நீர்நிலை குறைந்தது, ஏனென்றால் அந்த பலத்த காற்று மேகத்தின் நடுவில் இருக்கக்கூடிய சூரியனை வெளியே வர பண்ணினது. எவாப்பரைசிங் ப்ராசஸ் தொடங்கினது. இதுதான் அதோடைய பொருள். வேகமாக நீர் நிலை குறைய தொடங்கினது. ஏன்னா மழையெல்லாம் நின்றாயிற்று. There is no source of water. The raw material for flood is the rain water. இந்த மூளைப்பொருள், இந்த மகா ஜலப்பிரளயம் வருவதற்கு காரணமா இருப்பது அந்த நீர். அந்த மதகுகள் எல்லாம் அடைக்கப்பட்டன. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது எது? இயற்கையா, வனங்களா, வளங்களா, இல்ல எல்லா விதமான கால்நடைகளா, உயிரினங்களா? மனுஷனை தவிர எல்லாமே கீழ்ப்படியும். தெரியுமா உங்களுக்கு? இப்போ வரைக்கும் மனுஷன் ஒருத்தன் தான் வணங்கா கழுத்து.
ஏன் தெரியுங்களா? இந்த 6வது அறிவை வச்சுட்டு அவன் அவன் பண்ற சேட்டை இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவுதான் இல்லை. அதே ஒரு 5 அறிவு மாடு பாருங்க, அது பாட்டு காலைல எந்திரிச்சு அதை வேலையை முடிச்சுட்டு ரொம்ப அழகா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அதே போல பறவைகள், காக்கா, குருவி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, அது வேலைகளை பண்ணிட்டு பேசாம போய் 6 மணிக்கு தங்களுடைய கூடாரங்களில் உட்காந்து குடும்பத்தோடு சேர்ந்து என்னென்னலாம் சாப்பிட்டு இருக்கோ சாப்பிட்டு போட்டு பேசாம தூங்கிடும். நைட்டு கழுகு சத்திரம் கேட்கும், கத்துறதோ இல்லை காக்கா குருவி ஆடு மாடு கோழி இதெல்லாம் கத்துறது கேட்கவே கேட்காது. எவ்வளோ அழகா கீழ்ப்படியுது பார்த்தீங்களா? த லா ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கையின் பிரமாணத்தை இதுவரைக்கும் கரெக்டாக கடைபிடிப்பது இந்த உயிரினம் தான். ஆனால் அவங்கள பார்த்து நம்ம உனக்கெல்லாம் 5 அறிவு தான் இருக்குன்னு சொல்கிறோமே, யாருக்கு அதிக அறிவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த உயிரினங்களுக்கு தான். அந்த 6வது அறிவை வச்சு தான் மனுஷன் நாசமாக போகிறான். ஏன்னா சில பேர் 6 மணிக்கு மேலே தான் கம்ப்யூட்டரே திறந்து வைக்கிறான். அவன் சாப்பிட்றதே நைட்டு 11 மணிக்கு. சின்ன வயசுலேயே எல்லா வியாதியும் வந்துடுது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்புறம் எல்லா கெட்ட பழக்கங்களையும் பழகிக்கிறான். ஏன்? நீ இயற்கையின் நியாய பிரமாணத்தை, இயற்கையின் பிரமாணத்தை நீ இப்படியாக வணங்காததுனால்தான். ஒரு இயற்கையின் பிரமாணத்தையே வணங்காத நீ விவிலியத்தில் இருக்கக்கூடிய நியாய பிரமாணத்தையும் கட்டளையுமா வணங்க போற நீ? அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு தான் பதில் தெரியும். இந்த விடை உம்மிடமே இருக்கிறது. சரி, இப்போ 7வது வசனத்துக்குள்ள கடந்து போலாம். 7வது வசனம் பார்ப்பீர்களானால், அங்கே ஜன்னல் கதவை திறந்து பார்க்கிறப்போ ஒரு அம்சமான ஒரு சூழ்நிலை, ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலை, ஒரு வித்தியாசத்தை நோவா அங்கே காண்கிறார். அதை நம் வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், இந்த நீர்நிலை பிரச்சனை தான். நீர்நிலை குறையாமல் இருந்த நேரத்தில் இந்த பிரச்சனைகளை அசைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. பிரச்சனைகளை அசைக்க தொடங்கின அந்த ஆண்டவராகிய கர்த்தர் குறைய தொடங்கவும் உதவி செய்கிறார். குறைய தொடங்க உதவி செய்கிற ஆண்டவர் அதை முற்றிலும் அழித்து போட உதவி செய்வாரா மாட்டாரா? இந்த நம்பிக்கைக்குள்ளதான் நோவா பக்தன் நடத்தப்படுகிறார். இந்த நம்பிக்கைக்குள்ளாக நடத்தப்படுகிற நோவா பக்தன் விசுவாசத்தை இழக்காத வண்ணமாக தன்னுடைய நம்பிக்கையும் தன்னுடைய சிருஷ்டிகர்த்தரையும் அவர் அதிகமாக நாடத் தொடங்குகிறார். கருத்தாய் ஜெபம் செய்ய தொடங்குகிறார். இதெல்லாம் வேதாகமத்தில் இல்லாமல் இருக்கலாம், குறிப்பிடப்பட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நோவா ஒவ்வொரு நாளிலும் தேவனை நோக்கி பார்த்து அவரிடமிருந்து சில கட்டளைகளையும் சில விதமான கோட்பாடுகளையும் சில விதமான வழிநடத்துதலையும் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன். அவர்னாலதான் அவர் பரிசுத்தவான், விசுவாச தகப்பன் என்று சொல்லி எல்லாம் அழைக்கப்படுகிறார். அப்போ இங்க சூழ்நிலை சுபிட்சமாக இருப்பதனால் அவர் சரி என்னமோ ஆகட்டும் அப்படின்னு விட்டு விடல. அதைத்தான் நம்ம 7வது வசனத்துல வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு அதாவது முன்னுரை போல இல்ல முன் சுவை போல, முன் ருசி என்று சொல்லுவார்கள். முன் ருசி, ஃபோர் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபேசிங், இதை இரண்டும் ஆங்கிலத்தில் அழகாக வருகிறது. தமிழ்ல ஓரளவுக்கு மொழி பெயர்த்திடும் என்று சொல்லி நினைக்கிறேன். அதை அப்படியே விட்டு விடவில்லை. அந்த போராட்டத்துல பங்கு பெறுகிறார். அந்த பிரச்சனையானது முற்றிலும் நீங்கும் வரையும் அவர் யுத்த களத்தில் நின்று ஒரு மாவீரனை போல யுத்தம் செய்வதற்கு இது பொருளாகும். ஏங்க, ஒரு ஜன்னலை திறந்தோன்னு அவர் பெரிய மாவீரன் ஆயிட்டாராம். ஜன்னலை திறந்து பாக்குறாருங்க. பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு சும்மா யோசிச்சுக்கிட்டு இல்ல, ஒரு வேலையை பண்றாருங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கைகளே, வாழ்க்கையில போராட்டத்தை கண்டு அஞ்சுகிறவர்கள் சில பேர் தான். முக்கால்வாசி பேர் அஞ்சுறது இல்லை, யாருமே பயப்படுறது இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா? முயற்சியை கைவிட்டு விடுகிறார்கள். கடைசி வரைக்கும் போராடி ஜெயிக்க வேண்டும், இந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியாக நிற்க வேண்டும், என்னதான் வரட்டுமே நான் அஞ்சுவதில்லை, நான் கைவிடுவதில்லை, விடாமுயற்சியா இருந்து நான் கர்த்தரிடம் மன்றாடி நான் காத்திருந்து ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி ஒருபோதும் நான் இதை கைவிடாதபடி இருப்பேன் இந்த முயற்சியை என்று சொல்வதில் பெரிய ஜாமவான்னா நோவா தான். 120 வருட காலம் வரையும் யாருங்க காத்திருப்பா? நோவா பேழையை கட்டி முடிப்பதற்கே சில ஆண்டுகள் ஆயிற்று.
ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு மேல ஆயிற்று. அதற்கு பின்பும் ஒரு 30-40 ஆண்டுகள் காத்திருக்கிறார். அந்த அளவுக்கு பொறுமை வாய்ந்த மனிதன், அந்த அளவுக்கு ஒரு விதமான கர்த்தரை பற்றி, கர்த்தரை அதாவது விசுவசிக்கிற ஒரு மனப்பான்மை உடையவர். அவர் மட்டும் இல்ல, அவருடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளிலும் அந்த விசுவாச புத்துணர்ச்சியில அப்படியே ஆள செய்கிறார். அந்த விசுவாசம் என்கிற அந்த காரியத்தை ஒவ்வொரு நாளிலும் அந்த வசனங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். கண்டிப்பாக மழை வரும், கண்டிப்பாக கர்த்தர் நினைத்ததை செய்வார், யாரும் மனது விடாதிருங்கள். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களும் நிறைய புரணி பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா. ஆனா நோவாவுக்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுறாரு, நோவாவோட வீட்டாரிடம் பேசவில்லை. அப்ப அவர்களுக்கு எங்க இருந்து விசுவாசம் பிறக்கும்? இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களிடம் ஆண்டவர் சில தரிசனங்களை பேசியிருக்கலாம், சில வெளிப்பாடுகளை தந்திருக்கலாம். எனக்கு இந்த அனுபவம் பல முறை உண்டு. என்னிடம் பேசினதை என் வீட்டாரிடம் ஆண்டவர் பேசுவதில்லை. அப்போ அவர்களிடம் நான் புரியும்படி சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கும்படி, அந்த விசுவாசத்தில் அவர்கள் நிலைப்பாடு ஒருபோதும் சற்று சரிந்து விடாதபடி நான் அவர்களை கை கொண்டு ஒவ்வொரு நாளிலும் என்னோடு கூட பிரயாணம் செய்யும்படி நான் ரொம்ப மிக கவனமாக ஜாக்கிரதையாக அதை கையாளுவேன். அதே போலதான் நானும் தேவனோட இணைந்து ஒவ்வொரு நாளிலும் பிரயாணம் செய்வதில் நான் தவறு விடுவதே இல்லை. ஏனென்றால் எனக்கும் அவருக்கும் இடைவேளை வந்ததுன்னா அந்த விசுவாசம் சீர்குலைந்து போய்விடும். ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா பல்பு ஃபியூஸ் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி விசுவாசம் காணாமல் போய்விடும், மறைந்து விடும். ஏன்னா இடைவேளை பயங்கரமாயிடுச்சு. 1 மில்லிமீட்டர் இருந்தாலும் இடைவேளை தான், 10 மைலும் இடைவேளை தான், 200 மைலும் இடைவேளை தான். அப்போ எத்தனை நாட்கள் நீங்க ஆண்டவரோட சம்பாஷிப்பதையும் ஆண்டவருடைய கற்பனைகளையும் ஆண்டவருடைய தரிசனத்தையும் நீங்கள் நாட எவ்வளவு நாள் நீங்க பின்தங்கி போறீங்களோ அவ்வளவு அந்த இடைவேளையும் அதிகரித்து கொண்டே போகும். இதைத்தான் ஜெபம் செய்வதை விட்டு விடாதுங்கள், விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொல்லுகிறார். ஏன்னா மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் நிறைந்தது என்று சொல்லி. அப்ப ஆவியில நீங்க களி கூர்ந்து மாம்சத்தை எப்பொழுதும் அடக்கி ஆள வேண்டும். ஏனென்றால் செவிகளில கேட்பது மாம்சம்தான், கண்களில காண்பது மாம்சம்தான். யாராவது 2 பேர் வந்து அவதூறு வார்த்தை ஒரு 10 தடவை சொல்லிட்டா போதும், உங்களுடைய விசுவாசம் முற்றிலும் கரைந்தே போய்விடும். அப்ப இந்த மாதிரி சாத்தியக்கூறுகளும் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடும் இந்த பேழைக்குள்ள நோவாவை சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய குடும்பமும் எடுப்பதற்கு சாத்தியங்கள் உண்டா இல்லையா, வாய்ப்புகள் உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் எப்படி இவர்களை மேற்கொண்டார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சுவாபங்களை கொண்டு, ஆவிக்குரிய சுவாபம் என்று சொல்வாருங்க, காட்லி கேரக்டர், ஆவிக்குரிய சுவாபங்களை கொண்டாக்கும் அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனால் தான் அந்த பேழை 11 மாதங்கள் அளவுல மிதந்து கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு முறுமுறுப்பின் வார்த்தை கூட ஆண்டவராகிய தேவன் செவிகளில கேட்கல, ஒரு கோபமான வார்த்தையும் கேட்கல, ஒரு அவதூறு வார்த்தையும் கேட்கல, புரணி கேட்கல, அவர்களுக்குள்ளேயே சண்டை பிடிக்கிறத கேட்கல. மிக மிக பொறுமையா, நீடிய பொறுமையும் சாந்தத்தோடு கூட நோவாவும் தன் குடும்பமும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அந்த பிரச்சனை முடியும் வரை அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் இந்த யுத்த களத்தில் நின்று, அதாவது இந்த பேழைக்குள்ள நின்று இந்த பிரச்சனையை நாங்கள் சந்தித்து இது தீர்வுக்கு வருமட்டு அளவில் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கி போவதில்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய மகத்துவமான சுவாபம் என்ன தெரியுமா? மேற்கொள்ளக்கூடிய சுவாபம். அவன் ஒரு நாளும் ஒருபோதும் பின்வாங்கி போவதே கிடையாது. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை எடுத்துக்கோ. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இருந்தால்தான் உங்களை இந்த உலகம் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கும். நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர்லயோ, இல்ல உங்க கிராப் எப்படி வெட்டி இருக்கீங்களோ, இல்ல கழுத்துல பெரிய சிலுவையை மாட்டிட்டு சுத்துறீங்களோ, இதை பொறுத்தல்ல. உங்களுடைய சுவாபம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். It should reflect the character of Christ. Your character should reflect the character of Christ. அதிலே தான் நீங்கள் கிறிஸ்துவை போல வாழ்கிறீர்கள். கிறிஸ்துவோடைய சுவாபம் எப்படியாக இருந்தது? எங்கேயாவது காட்டுங்க பார்க்கலாம். அவர் பின்வாங்கினார், ஒரு திட்டத்தை வகுத்தார், அடுத்த நாளில் அதை கைவிட்டுட்டார், இப்படின்லாம் எரரே கிடையாது. அவருடைய லைஃப்ல பார்ப்பீர்களானால்
அதாவது தவறு என்பதற்கு அங்க சாத்தியக்கூறே கிடையாது, அங்க வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் ஆண்டவரோடு கூட இணைந்து பணியாற்றுவதற்கு தான் அதோடைய பொருள். சற்று கூட இடைவேளை, ஒரு மில்லிமீட்டர் கேப் கூட விட மாட்டார். ஒரு மில்லிமீட்டர் இருந்தா போதுங்க, அசுத்தாவி பூந்துரும்ல. அப்படிதான் நோவாவும் அவருடைய குடும்பமும் விடாமுயற்சியாக தேவனோடு கூட தினமும் பிரச்சனையின் மத்தியில, பிரச்சனைனா சாதாரண பிரச்சனைங்களாங்க, உலகமே அழிஞ்சு போச்சு. உலகமே அழிஞ்சு போச்சு. இங்க புது கார் வாங்கி அதுல ஒரு கீறல் விழுந்தாலே நம்மால் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஆண்டவர் பார்த்து பார்த்து ஆசையா அதாவது உருவாக்கின சிருஷ்டித்த இந்த படைப்புகள் எல்லாம் அழிந்தது. எல்லாம் மாம்சமான அனைத்தும் அழிந்தது. மனுஷங்க மட்டும் இல்லைங்க, யானை குருவி எல்லாம் சுத்தி பார்க்குற இடங்கள்லாம் பெண நாத்தம் தேங்கி இருக்கிற தண்ணியில அப்படியே பெண நாத்தம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த வெப்பமானது இவைகள் எல்லாம் சுட்டெரிக்க ஆரம்பித்த மாத்திரத்துல சூழ்நிலை மாற தொடங்கியது. இதை பார்க்கிறார். பார்த்து அங்கே அடுத்த முயற்சியில ஈடுபடுகிறார். அதை குறித்து தான் நாம் பார்க்க தொடங்கி இருக்கிறோம். 7வது வசனத்துக்கு நேராக போகலாம். Then he sent out a raven. மன்னிக்கவும். Then he sent out a raven. ரேவன் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் இங்க காக்காவை அனுப்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஓரளவுக்கு உண்மையானதுதான். ஆனால் சில மொழிபெயர்ப்புகள்ல அங்கே இந்த கழுகுக்கு சமானமான ஒரு பறவை உண்டு, வல்ச்சர் என்று சொல்வார்கள். வல்ச்சர் என்று சொல்வார்கள். அது கழுகை போலதான் இருக்கும். அத ஒரு காரணமாக தான் அனுப்புகிறார். ஏன் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் பிணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துல பார்த்தாலும் பிணங்கள், ஒன்னா உயிரினங்களுடைய பிணங்கள் இல்ல மனிதர்களுடைய பிணங்கள் செத்து மிதந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒரு அர்த்தத்துல இவர் இந்த பறவை எடுத்து அனுப்புகிறார் அல்லவா? அதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் ஆவிக்குரிய பதத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை பார்க்கலாம். அப்போ அந்த காக்கான்னு வச்சுக்கலாமா? சரி, காக்காவை அனுப்புறாரு. அந்த காக்கா என்ன பண்ணுதுன்னா which kept going to and fro. இந்த பதத்தை மட்டும் நல்லா உள்வாங்கிக்கோங்க. to and fro until the waters have dried up from the earth. இந்த காக்கா என்ன பண்ணுதான், இந்த பேழைய சுத்தி சுத்தி வருதே தவிர இந்த பேழைக்குள்ள வர மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாவது. 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் இந்த காக்காவை தேர்வு செய்கிறார்? இரண்டாவது, முன்னிலும் பின்னிலும் to and fro ஏன் சுத்தி திரிகிறது? மூன்றாவது, உள்ளே வர மறுக்கக்கூடிய நிலைப்பாடு ஏன் இந்த காக்கா எடுக்கிறது? முதலாவது, இந்த காக்கா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பொழுது ஏன் உள்ள வர மறுக்குது, ஏன் அது சுற்றி திரியுது என்றெல்லாம் சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இந்த காக்காவோட குணம் என்ன தெரியுங்களா? எந்த சொல்லுக்கும் எந்த கட்டளைக்கும் கீழ்ப்படியாது. இரண்டாவது, ரொம்ப செல்ஃபிஷ். இந்த காக்கா டபக்குன்னு புடுங்கிட்டு போயிடும். ஏதாவது கையில வடை சுட்ட கடையெல்லாம் தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுச்சு, அப்புறம் இந்த காக்கா எடுத்துட்டு போச்சு, அதெல்லாம் மேல இருந்து அதெல்லாம் பண்ணி என்னமோ கதையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு முழு கதையும் தெரியாது, நீங்க கேட்டுக்கோங்க காக்கா பாட்டி கதையெல்லாம். இந்த வடை சுட்டு அந்த வடையை புடுங்கிட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் காக்காவோட குணாதிசயத்தை குறித்து இந்த உலகம் கொடுக்கக்கூடிய வர்ணனையாவது. கிராபிங் ஹேபிட், ஈட்டிங் ஹேபிட், செல்ஃபிஷ் ஹேபிட், சுயநலம், தனக்கு மட்டும் உரிய காரியம் மற்றும் இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போகும், எந்த விதமான சூழ்நிலைகளுக்குள்ளும் இது கடந்து செல்லும், எவ்வளவு வேணும்னாலும் அலைந்து திரியும். அதுதான் to and fro. இதை ஒரு பக்கமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? என்னோடு கூட யோபு 1வது அதிகாரம், யோபு புத்தகம் எங்க இருக்குன்னு தெரியுமா? புதிய ஏற்பாடுல இல்லையா? பழைய ஏற்பாடுல தான் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். யோபு புத்தகம் தான் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம். அது மோசே பக்தன் தான் எழுதினார் என்பதற்கு சில சாத்தியக்கூறுகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
8வது வசனத்துக்கு 6வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு 1வது அதிகாரம் 6வது வசனம். Now there was a day when the sons of God came to present themselves before the Lord, and Satan also came along with them. மனுஷகுமாரர்கள் எல்லாம் அங்கே இது கேம் டு பிரசன்ட் தெம்செல்ஸ், அதாவது அந்த தகன பலியை செலுத்த வந்திருக்கிறார்கள். கடவுள் இருந்தார், அவர்கள் மத்தியில பிசாசும் இருந்தான். அப்போ தேவனாகிய கர்த்தர் பிசாசை நோக்கி எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். பிசாசு தேவனுக்கு உத்தரவு கொடுத்தான். நான் உலகம் எங்கிலும் முன்னிலும் பின்னிலும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். அதில் தமிழ் மொழி பெயர்ப்புல நீங்க தயவு செஞ்சு தமிழ் பைபிளை கரெக்டா வாசித்துக்கோங்க. ஆனால் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருகிறது. ஃப்ரம் கோயிங் டு அண்ட் ஃப்ரோ ஆன் த எர்த் அண்ட் ஃப்ரம் வாக்கிங் பேக் அண்ட் ஃபோர்த் ஆன் த எர்த். முன்னிலும் பின்னிலும் நடப்பது பேக் அண்ட் ஃபோர்த். டு அண்ட் ஃப்ரோன்னு என்ன தெரியுமா? உலகமெங்கிலும் சுற்றி அலைந்து திரிவது. இது ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. 1 பேதுரு 5வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். பி சாபர், பி விஜிலண்ட், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். பிகாஸ் யுவர் அட்வர்சரி த டெவில், உங்கள் எதிரியான பிசாசு, வாக்ஸ் அபவுட் லைக் அ ரோரிங் லயன் சீக்கிங் ஹூம் ஹி மே டிவோர். அவன் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல உலகமெங்கிலும் சுற்றி திரிகிறான், யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான் என்று இன்னொரு மொழிபெயர்ப்புல இன்னும் விழாவாரியாக அங்க தந்திருக்கிறார்கள். அதுதான் அதோடைய அர்த்தம், அதோடைய பொருளாகும். இந்த 3 காரியத்தை இருக்கக்கூடிய ஒரு சமநிலை, சிமிலாரிட்டியை பார்க்கலாமா? இந்த காக்காவோட குணம் என்னன்னு கேட்டா, அலைந்து திரிந்து அதுக்கு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்துட்டு எவன் எண்ணத்தை போட்டாலும் சரி அது சாப்பிட்டோம். குறிப்பாக அழுகி போனது, செத்த எலி, இந்த செத்த பணம், இதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு கிளீன் பண்ணக்கூடிய பேர்ட், கிளீன் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? பன்னி, எலி, பெருச்சாளி, கற்பாம்பூச்சி, அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் உலகத்தை, அதனாலதான் ஈகோ பேலன்ஸ்பாங்க, ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ். இதெல்லாம் கிளீன் பண்றதுனாலதான் எல்லா வனங்களும் பார்ப்பீர்களானால் ஒரு சுத்த நிலையிலேயே இருக்கும். ஏன்னா செத்ததெல்லாம் இது சாப்பிட்டு முடிச்சிடும். அப்படி என்றால் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரிய அர்த்தம், மரித்த காரியங்களை குறித்தே எவன் ஒருவன் கவனமாக நிலைப்பாடு எடுத்து அதிலேயே இருக்கிறான் பாருங்க, அவனுக்குள்ள ஏராளமான அசுத்தாவிகள் குடிதங்கி இருக்கக்கூடிய பொருளாகும். அதனால்தான் நிதானமா சொல்லிட்டு வரேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த காலங்களிலே நடந்த நிந்தைகளை குறித்தோ அவமானங்களை குறித்தோ, சில அக்கிரமங்கள் உங்களுக்கு எதிராக செய்த மனிதர்களை குறித்தோ மனுஷர்களை குறித்தோ நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் நீங்க யாரு தெரியுமா? நீங்க தான் அந்த காக்கா. அந்த அழுகி போன நாற்றம் எடுத்த அந்த பிணங்களை எல்லாம் சுற்றி திரிங்கிறப்போ அதுக்கு ஒரு ஏராளமான ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். அது போல ஒரு இடம், ஆஹா, உள்ள ரொம்ப சுத்தமா வச்சிருந்தாரு இந்த நோவா, என்னால தாங்கவே முடியல. நான் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி, பாவம் எல்லாரும் சேர்ந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா எனக்கு எங்க சந்தோஷமே இல்லை. ஆனா இதை எப்படிதான் நோவா தாத்தா கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. கரெக்டா என்னை அழகா தூக்கி ஜன்னல் வழியா விட்டுட்டாரு. என் சுயரூபம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நல்லதுதான், எனக்கும் அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை வந்துச்சு அப்படின்னு இந்த காக்கா என்ன பண்ணுதான், மகிழ்ச்சியா சுத்திக்கிட்டு இருக்கு. எதற்கு நடுவுல? நான் நினைக்கிறேன் அந்த ஜன்னலை திறக்கிறப்போ நம்ம நோவா தாத்தா ஒரு பெரிய மாஸ்க் போட்டுட்டு தான் திறந்துருப்பாருன்னு. ஏன்னா நாத்தம், பேன நாத்தம். ஏன் ஜன்னலை மூடி வச்சிருந்தாங்க? எதற்காக ஜன்னல் மூடப்பட்டிருந்த ஜன்னலை திறக்கிறாரு? எதற்காக ஜன்னல் மூடப்பட்டிருந்தது? ஏன்னா நாத்தம், போன நாத்தம் உள்ள வருது, தாங்க முடியல. அப்ப வென்டிலேஷனுக்கு மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு இடங்களை அங்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆய்வுகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த வெளியில போன காக்கா சுத்துன்னு சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணுது. பேக் அண்ட் ஃபோர்த், டு அண்ட் ஃப்ரோ. யாரை விழுங்கலாமா என்று சொல்லி இந்த புரணி பேசுறவங்க இருக்காங்க பாருங்க, அப்புறம் இந்த குற்றம் கூறுகிறவங்க இருக்காங்க பாருங்க, இந்த கூட்டத்தை சேர்த்திக்கிட்டு இந்த கலகம் பண்றவங்க இருக்கிறாங்க பாருங்க. இவங்களுக்கெல்லாம் இது பண்ணலன்னா நைட்டு தூக்கமே வராது, கைகள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும்.
சாராயம் குடிக்கலன்னு எப்படி கை நடுங்கும் ஒரு குடிகாரனுக்கு? அதே மாதிரி இவர்களுக்கெல்லாம் உறக்கமே வராதாம். ஒரு நாள்ல ஒரு கொலை பண்ணலன்னு எனக்கு உறக்கமே வராதுன்னு ஒரு கொலையாளி சொன்ன பேட்டியை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். ஒரே போர் அடிக்குது எனக்கு ஜெயில, அதுக்கு என்ன இவங்க தூக்கிலே போட்டுடலாம் அப்படின்னு அவன் குமிர்ன காட்சிகள்லாம் இன்னும் என்னுடைய கண்களில் ஒழித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சுவாபம் உடையவர்களுடைய பெயர் என்ன தெரியுமா? துர்எண்ணம் படைத்தவர்கள். திருப்புங்கள் பிரசங்கி 6வது அதிகாரம். இன்னைக்கு நிறைய வசனங்களை கொடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னு தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு சொல்லிக்கிட்டு வரோம். இது யாருக்கோ சொல்ற கதை மாதிரி உட்காந்து வான்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு சொல்ற கதை தான். நீங்க கூட அந்த காக்காவா இருக்கலாம், ஆனா காக்காவா இருந்துராதீங்க. இல்ல சாரி, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக உங்களுடைய விவிலியத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 17 12 19 வசனம். இதை நான் படித்து காட்டப் போவதில்லை, ஆனால் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லிதான் திருப்பிக் கொள்ளுங்கன்னு சொல்றேன். நான் பேச பேச சில காரியங்களை நீங்க அங்க பார்க்க நேர்ந்திடும். உங்களுடைய வாய்களை கொண்டோ, கால்களை கொண்டோ, விரல்களை கொண்டோ, இருதயத்தை கொண்டோ நீங்கள் ஏதாகினும் குற்றங்களை செய்வீர்களானால், நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு எதிராக, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு எதிராக, கர்த்தருடைய கோட்பாடுகள் நியமங்களுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், இந்த உறுப்புகளை கொண்டு, உங்களுடைய பெயர் என்ன தெரியுமா? அதோடைய தலைப்பே பாருங்கன்னா த விக்கட் மேன், துர்மனிதன், துர்எண்ணம் படைத்தவன். அவன் நல்லவனே கிடையாது, அயோக்கியப்பாய் அப்படிம்பாங்க தெரியுமா? நீங்கள் தான் அந்த அயோக்கியன். எனக்குள்ள அந்த சுவாபம் இருக்குமானால் நான் தான் அந்த அயோக்கியன். கர்த்தருடைய கண்களில் நானும் நீங்களும் சண்டாளர்களைப் போல, அயோக்கியர்களைப் போல காட்சியளிக்க தொடங்கி விடுவோம். இதுதான் ஒரு காக்காவோட குணம், அயோக்கிய காக்கா. இந்த அயோக்கிய காக்கா என்ன பண்ணுச்சு? வெளியில போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுது. ஆஹா என்ன ஸ்மெல்லுடா, சும்மா மணக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு பிரியாணி, யானை பிரியாணி, இந்த பக்கம் பார்த்தா ஒரு புலி பிரியாணி, இந்த பக்கம் பார்த்தா ஒரு மனுஷன் பிரியாணி. இதெல்லாம் உக்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு ஆயுசு பத்தாது, என் பொண்டாட்டியும் வெளியே விடுங்க அப்படின்னு இந்த காக்கா வெளியில வந்து காக்கான்னு ஏன் சுத்திட்டு இருக்கு தெரியுமா? எனக்கு கம்பெனி வேணும், 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றோம், எனக்கு போர் அடிக்குது தனியா சாப்பிட்றதுக்கு. காக்கா ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பறவை கிடையாது, அது சுயநல காக்கா. ஆனாலும் ஒரு நல்ல எண்ணத்துல ஏதோ எப்படியோ கூப்பிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காக்காவோட குணம் இது. இப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவர்கள் ஒருபோதும் எக்காலத்திலும் தேவனுடைய சம்பாஷணைக்குள் வருவதில்லை. அதே போல அவர்கள் பிரச்சனையிலிருந்தும் வெளியே வருவதில்லை. அவர்களுடைய இருதயம் நாற்றம் பிடித்தது போல எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். அவன் வாழ்க்கை பாருங்க, உருப்படாத பயிலா இருப்பான், வேலைக்கு போக மாட்டான், அவன் எந்திரிக்கிறதே 11 மணிக்கு எந்திரிப்பான், படுக்கிறது 1 மணிக்கு படுப்பான், நைட் ஆனா சரக்க போட்டுருவான், சாராயம். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இவர்கள் அனுதினமும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன தெரியுமா? இந்த அலைந்து திரிகிற புத்தி, தேவனுடைய சிந்தனையிலிருந்து தூரம் போகக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவர்கள். சரி, இரண்டாவதாக இந்த காக்கா எதனால் உள்ளே வர மறுத்தது? ஏன் உள்ளே வர மறுத்தது தெரியுமா? அசிங்கம் பிடிச்சவன் இன்னொரு அசிங்கம் பிடிச்சவனோட தான் சேருவான். ஏனத்தோட தான் சேரும். எந்த காலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு யானைக்கும் ஒரு புலிக்கும் காதல் வந்ததாக கட்டுக்கதையில கூட எழுத மாட்டான். ஒரு புலி இன்னொரு புலியை தான் நேசிக்கும். அவங்க 2 பேரும் இனத்தோட சேர்ந்தாதான் இன்னொரு குட்டி புலி பிறக்கும் இல்லைங்களா? குட்டி யானை பிறக்கும், ஒரு யானோட சேர்ந்தாதான். அதே போல ஒரு துர்எண்ணம் படிச்சவன் இன்னொரு துர்எண்ணத்தோட தான் படிச்சவனோட தான் சேருவான். அதுதான் நியமம். Look at your friend, you will get to know about your character, about yourself அப்படின்னு ஒரு ப்ராவர்ப், ஒரு இது இருக்கு. அதாவது உன் நண்பனை பார், நீ யார் என்று சொல்லி அறிந்து கொள்வாய். எவனோட போய் நீ சேர்றியோ அவனோட சுவாபம் தான் உனக்கு ஒட்டிக்கும். அதனால சுத்தியும் புத்தி நீ பாரு, யார் உன்னோட இருக்கிறான்னு, யாரு கூட நீ டச்சில் இருக்கிறான்னு, அவன் என்ன சுவாபம் உடையவனா இருக்கான், என்ன ஆவி உடையவனா இருக்கிறான், இவைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கு உலகத்துல பல பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். சரி, இந்த காக்கா ஏன் மறுத்தது தெரியுமா? பேழைக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பரிசுத்த கூட்டம், ஆண்டவரால சுத்திகரிக்கப்பட்டு
இந்த உயிரினங்களாகட்டும், நோவாவின் குடும்பமாகட்டும், நோவாவாகட்டும் பரிசுத்த கூட்டம். அங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து விடுதலை பெற்றனா இன்றைக்கு இந்த பிணங்களோட ஜாலியா இருக்கேன். நான் திருப்பி உள்ள போக மாட்டேன், வர மாட்டேன். எவ்வளோ பேருங்க, பெரியவங்களாகட்டும், சிறியவங்க, முதியவர்கள்ல, சிறியவர்கள் இல்ல, சில பேர் முரட்டாட்டம் பிடிப்பானுங்க பாருங்க. ஒரு நல்ல காரியத்தை ஒத்துக்க வைக்கிறதுக்கு உயிரே போயிடும் நமக்கு. அதனாலதான் கடைசியில உச்ச கட்டத்துக்கு போய் தகப்பன்மாரா தாய்மாரா வீட்டை விட்டு வெளியே போட நாயே டாகே அப்படின்ட்டுருவாங்க. என் பேச்சை கேட்காத நீ இந்த வீட்டுல இருக்கவே வேண்டாம், வெளியே போ, நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு புள்ளையும் இல்லைன்ட்டு அவனும் போயிடுவான். எதனால் வருகிறது தெரியுங்களா? அந்த முரட்டாட்டம் பிடிக்கக்கூடிய எண்ணம், அது வன்முறையின் ஆவி. நான் என்ன இவர்களுக்கு கீழ்ப்படிந்து போவது? என் இஷ்டத்திற்கு நான் எனக்கு எது விருப்பமோ அதை நான் செய்வேன். என்னுடைய சிங்காசனத்தை கடவுளுடைய சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்தி நான் அதை அழகு பார்ப்பேன். யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. யாருக்கும் அடிபணிந்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறவன் பெயர் தான் பிசாஸ். அவனுக்குள்ள இருந்த ஆவியின் பெயர் என்ன தெரியுமா? வயலண்ட் ஸ்பிரிட், வன்முறை செய்கிற ஆவி. வன்முறை செய்கிற ஆவி. சில குழந்தைகள் அப்படிதான், கையில கடிக்கிறதெல்லாம் எடுத்து வீச ஆரம்பிப்பான், இதை போட்டு ஓட்டைப்பான். அவனை அடிச்சாலும் அடிக்க தானே அடி அப்படின்னு அவன் முதுக காட்டுவான். என்ன செய்ய போற? அடிக்க தானே போற, அடி. நீ அடிச்சா நான் திருந்திடுவேன் நினைக்கிறியா? ஆண்டவராகிய தேவன் சில பேரை சிச்சிக்கிறார். இவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? பிசாசு போராட்டமாக்கும் அப்படின்னு. உன்னை அடிக்கிறவரே கடவுள் தான், அனுமதி கொடுக்கிறார் பிசாசுக்கு. அப்ப நீ கடவுள்கிட்ட போய் மன்றாடாம இவன் பெந்தகாஸ் திருச்சபையில போய் உக்காந்துட்டு அந்த பாஸ்டரோட சேர்ந்து ஃபாஸ்டிங் இருந்து பிசாசை துரத்தலாம் அந்த ஆளுக்கு அது அறிவு வேண்டாம்? நீ ஜபிக்கிற மனுஷன் தானே, நீ தீர்க்கதரிசி தானே, நீ ஜபம் செய்து சொல்ல வேண்டாமா உன்னிடம் குறைபாடு உண்டுன்னு? எந்த தீர்க்கதரிசி கரெக்டா சொல்றானோ அவன் தான் தீர்க்கதரிசி, இல்லைன்னா நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி. பெற்றோர்களுக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளோட காரியங்கள் எல்லாம் அப்படியே தட்டி கழிச்சு அப்படியே போகாதீங்க. நீங்கள் அந்த காக்காவாயிருவீங்க, அயோக்கிய காக்காயிருவீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒரு பெரிய குற்றம் அது. திருத்த வேண்டிய இடத்தில் திருத்த வேண்டும், சிச்சிக்க வேண்டிய இடத்துல சிச்சிக்க வேண்டும். எங்கெல்லாம் கொஞ்சம் அடிச்சு திருத்தணுமோ அடிச்சு திருத்துங்க. அதனால குழந்தை செத்து போயிடாதுன்னு வேதாகமத்தில் எழுதியிருக்கு, நீதிமொழிகள்ல. ஹலோ, அதைத்தான் தேவனாகிய கர்த்தரும் செய்கிறார். எந்த தகப்பன் தன்னுடைய மகனை நேசிக்கிறானோ அவன் சிச்சித்து அவனை, அதாவது திருத்தும்படி அவன் இதை சிச்சிக்கிறான். அடிக்கிறது சாகணுங்கிறதுக்கு அடிக்கிறது இல்லை, அவன் திருந்தணும், ஒரு பயத்தை கொண்டு வரணும், அவனுக்கு அது தெரியணும் தவறுன்னு. இதெல்லாம் காக்கா கிட்ட போய் கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் காக்காவா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் குணம். இப்ப காக்காவோட இனம் மாறுமா? மாறாது. அது காக்காவா தான் பிறந்தது, காக்காவா தான் இருக்கும். அதே போலதான் சில பேர் பார்ப்பில்லைனால் இந்த துர் எண்ணங்களுக்குள்ளாக ரொம்ப ஆழத்துல போயிடுறாங்க. அந்த ஆழத்திலிருந்து அவங்களை மீட்டெடுப்பது அவ்வளவு சுலபமான காரியமே அல்ல. இனமாற்றம் அங்கே நடப்பதில்லை. The demonic character can never be transformed to godly character. Very, very difficult. Very difficult. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் கெட்ட மனுஷனா மாறுறதுக்கு ஒரு தவறு செய்தால் போதும். அதுவும் பார்த்துக்கணும். நான் கடவுளோட தான் இருக்கேன், கடவுள் என்னோட தான் இருக்காருன்னு சொல்லி ஒரு விதமான அசம்ஷன் நீங்களா இது பண்ணி அசியூம் பண்ணிட்டு போகவே கூடாது. நீங்களா நினைச்சுக்க கூடாது. இப்ப தெரிகிறதா ஏன் அது உள்ள வர மறுத்தது? இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். தேவனுடைய சன்னிதானம் உங்களுடைய உடல், உங்களுடைய உடலுக்குள் தேவனாகிய கர்த்தர் வர மறுப்பதற்கும் இதுதான் காரணம். ஏனென்றால் அசுத்தமான கிரியைகள் உங்களுடைய உடலுக்குள் வாசம் செய்வதுதான். அதனாலதான் உங்களிடம் தெய்வீகம் இல்லை, தெய்வீக சுவாபங்கள் இல்லை, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லை. உங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டவரை நீங்கள் நிராகரித்து விட்டு உங்களுடைய இஷ்டம் போல நீங்கள் இந்த உலகத்துல பிரயாணிச்சு கொண்டிருப்பது தான் அதோடைய காரணம். To and fro until the waters had dried up from the earth. அப்படி என்றால் என்ன தெரியுமா? இது முக்கியமான ஒரு கருத்து, முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ரகசியம். இதை மட்டும் கேட்க மறந்துடாதீங்க. 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். வெளியில சூழ்நிலை இன்னும் சுபிட்சமா இல்ல.
இது எங்கேயுமே போய் ரெஸ்ட் எடுக்க முடியல. ஒரு இடத்துல உட்காருது, இன்னொரு இடத்துல போது வருது. ஆனா போய் இது என்ன கட்டுறது, கூடு கட்டி உட்கார்றதுக்கோ தூங்குறதுக்கோ ஒரு விதமான சூழ்நிலை இல்ல. பேசாம உள்ள வர்றதுக்கு தான் இதுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனா உள்ள வரல. until the waters are dried up. அப்படின்னா என்னன்னு கேட்டா, நான் கெட்டு அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் அதுலதான் இருப்பேன். அவன் வெளியில போனா, வீட்டை விட்டு வெளியில சில பசங்க போயிடுறானுங்க, பிள்ளைங்க. அங்க போனா அவங்களுக்கு சோத்துக்கு கூட வழி இருக்காது. ஆனாலும் இந்த வீட்டுல இருந்தா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, போறனுக்கு உண்மையாலுமே போய் பிச்சை எடுக்கிறான், அப்படியாவது தின்னாலும் பரவாயில்ல, அவன் வீட்டுக்கு வந்து அப்பா சொல்றதை கேட்கறது அவ்வளவு வலிக்குது அவனுக்கு. ஆண்டவராகிய தேவன் உணர்த்துற காரியம் வந்து உங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு அவ்வளவு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? உங்களுடைய குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உண்மை எதுன்னு உங்களுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்காவது உங்களுக்கே நீங்க உண்மையானவர்களா இருந்தால்தான் ஓரளவுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்க அந்த ஃபைனல் டெஸ்டினி, உங்களுடைய வீட்டு பரலோக வீடு என்கிற அந்த வீட்டுக்கு செல்வதற்கு கொஞ்சமாவது உங்களுக்கு இது இருக்கு, சான்சஸ் இருக்கு. அப்ப வெளியில சூழ்நிலை எதுக்கு எதிராக தான் இருக்கு. ஆனாலும் இந்த காக்கா உள்ள வர மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இங்கேயே நாத்தத்துல அப்படியே நின்று அந்த பொணத்து மேலேயே உக்காந்து தூங்கிடுறேன் நான், பரவாயில்ல. பொணத்துல இருந்து புழுவெல்லாம் வந்தாலும் அப்படியே நான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன். இந்த இவன் இருக்கிறான் பாருங்க, இந்த சாராயம் குடிக்கிறவன், அப்படியே ரோட்டிலேயே வாந்தி எடுத்து டிச்சு பக்கத்திலே அழகா படுத்து ஒரு பிரச்சனையும் இல்லாம தூங்கிட்டு இருப்பான். அவங்க வீட்டார் பாவம், அந்த அம்மா ஓடி வரும் தன் 2 பிள்ளைகளோட. இந்த ஆளை தண்ணி ஊற்றி எல்லாம் எழுப்பி அவன் எழுந்திரிக்கவும் மாட்டான். அப்படியே இந்த வாந்தியோட எடுத்து இவங்க தோல்ல போட்டுட்டு இவனை கூட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சு 4 மிதி மிதிச்சாதான் அவனை திருத்தணும். ஆனா என்ன பிரயோஜனம்? அவனுக்கு நம்ம எதுக்காக மிதிக்கிறோன்னு கூட அவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில போதை தெரிஞ்சோன்னு இவன் போட்டு அவங்கள மிதிப்பான். சில சகோதரிமார்களோட வாழ்க்கையெல்லாம் கதையெல்லாம் கேட்டா ரொம்ப பாவமா இருக்கும். குடி போதை இதெல்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும் சில பேர் கோபக்காரவனாக இருக்கிறானுங்க. மொத்தல்ல எரிஞ்சு அறைய வேண்டியது, அடிக்க வேண்டியது, கையில கடிக்கிறத தூக்கி உடைக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன துர் எண்ணம் பிடித்த சுவாபங்கள், ஒரு அயோக்கியனோட சுவாபங்கள் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறதுங்க. அதுதான் உங்களுக்கு எல்லாம் வசனத்தெல்லாம் காமிச்சு தானே பேசிக்கிட்டு வரோம். இது ஏன் கட்டுக்கதை கிடையாது, நானா எதையோ நினைச்சிட்டு பேசல. அழகா வசனங்களை காமிச்சுதான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரோம். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்க தான் அந்த அயோக்கிய காக்காவா இல்லையான்னு சொல்லி சற்று ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட காக்காவா இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கதறுங்க. இன்னைக்கு நான் காக்காவா இருக்க விரும்பல, நான் உங்களுடைய சீடனா இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னுடைய சுவாபங்களை மாற்றி போடுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி நாம் கேட்போமா? கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட சம்பாஷித்து பல காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். எங்கள் சுவாபங்கள் மாறும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய், எங்களை வழிநடத்த வேண்டுமாய், சிட்சிக்க வேண்டுமாய், அறிவை புகட்ட வேண்டுமாய், இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோட இணைந்திருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்யுங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு மணி அடிக்கும். அப்போ நாங்கள் ஒரு மெசேஜ் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்க கேட்ட மெசேஜ்களை, செய்திகள் எல்லாம் அந்த சேனல் டீட்டெயில்ஸோட உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் போடுங்க. எங்களுடைய விளம்பரத்துக்காக இதை போடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி, ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா இதை யாரோ ஒருத்தர் கேட்டு அவங்களோட இருதயம் தொடப்படும். தேவனிடம் அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள், இழுக்கப்படுவார்கள். அதனால அது மேல் விழுந்த கடமை. இன்னொரு கடமை, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்காம் உலகம் அழிந்து கொண்டிருப்பதை பார்த்து பரிதவிக்கிற ஜெபிக்கிற மனிதர்களாக இருங்க. அதோடு கூட எங்களுடைய ஊழியத்துக்காகவும், எங்களுடைய அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும், எங்களுக்காகவும், என்னோட ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் தேவனிடம் கடந்து சென்று அவரிடம் மட்டுமே மன்றாடுங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை தர போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். ஆமென்.